வடை வடை சுட்டாங்க. சரி என்ன வடை? உளுந்த வடை. தம்பி நீங்க டீச்சரை சொல்றீங்க. என் மயம் வந்தானா சார்? வரதமணியா? உங்க மயம் தானா? ஆளுக்கு 2 அடையாளம் தெரியலையே. உங்களுக்கு 2 இட்லி கொடுத்து விட்டேன், கொடுத்தானா? நீங்க தான் மருதமணியோட அப்பாவா? உன் பிள்ளை சீக்கிரம் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு விட மாட்டீங்களா? அனுப்பணும் தான் பார்த்தேன் டீச்சர். என் பொண்டாட்டி எனக்கு வேலை கொடுத்துட்டா. வீட்டுல வேலை செஞ்சீங்க? வடை வடை சுட்டாங்க. சரி என்ன வடை? உளுந்த வடை. தம்பி நீங்க டீச்சரை சுரண்டினாம. டீச்சர் என் மயம் நல்லா பாடம் படுத்தானா டீச்சர்? படிப்பு பிரிச்சு விட்டாயா? அது அப்படி படிச்சாயா? படிப்பானே. எலி எலி எதுக்குள்ள போகும்னு கேட்டேன். அப்படியே சொல்லிருப்பாங்க டீச்சர் பொந்துக்குள்ள போகும். அதனால சொல்லி கொடுத்தேன். நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? சார் கொட்டை கொட்டை அணில் கொட்டை எப்படி கடிக்கும் கேட்டேன். சார் கொட்டையை கடிக்கும் இருப்பானே. சொன்னானா? சொன்னேன் டீச்சர் 10 5 ஆனா அவனெல்லாம் போடுவேன். அடையத்துல போட சொன்னேன் உங்கள. அட இம்மு புள்ளி வைக்கணும்ல. அது தவறா பேச மாட்டான். உங்க அப்பா கொஞ்சம் படிக்காதல்ல, பயலா நல்லா படிக்கட்டுமே அப்படின்னு. அதான் நீ கரெக்டா மாசமும் கட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கொட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள அருகமணி போட்ட புள்ள கம்பக்கார ஓரத்தில் என்னப்பா 2 இடத்துக்கு பங்கு தகராறா? ஓரமா நிக்கணும். கம்பக்கார ஓரத்தில் நான் தன்னால அந்த மார்வல் மாத்திர நல்ல பொம்பளை கொண்டு வந்து ஐயப்ப சாமி விட்டுருக்காங்க. என்னாச்சு? உங்களுக்கு என்ன சண்டை? உங்களை என்ன சண்டை? அவன் கண்டாலுமே நான் ஒன்னே ஏமாத்திட்டு நான் கிட்ட வர அவன் போட்டு டொங்கு டொங்குன்னு குத்தி. அப்படியா கதை? அடிய கம்ம அடிக்காத, காலையில அடிக்காத, நாடா நின்று போயிடும். அடிய கம்பக்கா நீ ஏன் உங்களுக்கு ஆம்பளைக்கு கோவம் வருது? கம்மாக்காரன் நொம்மாக்காரன். என்ன நொம்மாக்காரன்? ஐயோ கோயிலா அடிய கம்மக்கார ஓரத்தில கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா எல்லாரும் போங்கப்பா வீட்டுக்கு. நாடா முடிஞ்சு. வீட்டு போலாம் கழட்டு போய் ஆட காசு வேணாம், தம்பளம் எல்லாத்துக்கும் நான் தரேன் போங்க. என்ன நடந்துச்சு மிஸ்டர் மருதமணி? பி தெரியல. மார்கழி மாதத்துல அங்க வீட்டுல தான் தனியா படுக்கிறோம். இங்க வந்து அவர் பெரிய குச்சி வச்சிருக்காருனாலும் அங்க போய் இப்படி இப்படி ஆகுற இல்ல. அதெல்லாம் இல்ல, அவர் குச்சியை வெளியே வந்து சாந்தா சாயிர பக்கம் சாயிர செம்பரி ஆடுகளா
ஏய், என்ன ஐயா 500 ரூபா அண்ணா 5000 ரூபா சரி எனக்கு 200 ரூபா சேர்த்தாடா கொடுக்க மாட்டேன். உனக்கு யாரு நல்லா சிரிப்பிய என்னம்மா என்ன ஐயாக்கிற ஏட்டுக்கு போட்டு என்னம்மா 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 கட்டிக்க போறவே யோகாரன்டா. கட்டிக்கிட்டவனு யோகாரன் தான். சரி என்ன சரி நம்ம கையடிதான். ஐயா நான் எதுக்கு அதுக்கு கவலைப்படல. அதான் ஆண்டவே உன்னை சேர்த்து விட்டுருக்கேன். தம்பி நீ எதுக்கு என்னை சேர்த்தான்னு தெரியும். நான் இன்னுமே நம்ம வீட்டில் ஓயாம மாலை விட சொல்லுவேன். அப்போதே என்னை கட்டி பிடிக்க மாட்டேன். 1ஆம் தேதி கிளப்பி விட்டுட்டேன் கோயிலுக்கு. 1ஆம் தேதி கிளப்பி விட்டுட்டேன். அடே படுத்தா உறக்கவல பாய் வரைச்சா தூக்க படுத்தா வர்க்கமில்ல அண்ணா எத்தனை ஓடினாலும் ஆட்டி போடுவானே. என்னது என்ன தாட்டிடுவே அதுதான் ஐயப்ப சாமி மாலை ஓட்டம் கூட கோயிலா கூப்பிடுன்றாங்க. ஏயா குளிர் நேரம் இல்ல உண்மையிலே கோயிலா கூப்பிட்டு எப்படியாவது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீ 5 கோடி அரிசியை போட்டாலும் கிச்சு பிச்சு பிச்சு ஆட்டிக்கிட்டே கிடக்குறேன். இந்த ஐயப்ப சாமியை வருஷம் நம்மளை கூப்பிடணும்.